ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈட்டன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிகா ஷார்க்கை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டும் கூட. அண்ட் ஷோல், இதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இதை வந்து காமனாக நிறைய பேர் வந்து சிகா ஷார்க்னு கூப்பிடுவாங்க. அண்ட் வந்து ரெட் ஃபின்ட் சிகா ஷார்க்குன்னு கூப்பிடுவாங்க. பட் இதுக்கு வந்து கோல்டன் ஷார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் ஹோவன் ஷார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் சுல்தான் ஷார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. சுல்தான் பார்புன்னு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் மேட் ஷார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. மேட் பார்புன்னு ஒரு பேர் இருக்குது. அண்ட் நம்ம ஷோல் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட்டில் கேட்டிருக்கிறது ரெட் ஃபின்ட் கோல்டன், ரெட் டெயில் கோல்டன் ஷார்க் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் இதுவான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ ரெட் டெயில் கோல்டன் ஷார்க்குன்ற ஒரு இதாக தான் மென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஷோல், வாங்க இந்த மீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஷோல், இந்த மீனில் வந்து கிட்டத்தட்ட 2 டைப் இருக்குது. 2 டைப் இருக்குதுன்றதோட 2 ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் இந்த நம்ம கூப்பிட்றோம் பார்த்திங்களா கோல்டன் ஷார்க்கு இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேமாக நேம் தான் இருக்குது. பட் சயின்டிஃபிக்கலி இவங்க வந்து 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தனோட பேர் பார்த்திங்கன்னா லிப்பட்டோபார்பியஸ் ருபினினா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது லிப்பட்டோபார்பியஸ் ஹோவெனி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோவன்ஸ் பார்புன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, இந்த மீனை தனியாக வந்து ஹோவன்ஸ் பார்புன்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹோவன்ஸ் பார்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்பட்டோபாமஸ் ஹோவனி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. லிப்பட்டோபார்பியஸ் ஹோவனி. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிஷஸில் வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் 2 மீனையும். பிகாஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபின் ரேஸை வச்சோ இல்லாட்டி வெர்டிபேஸை வச்சோ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஷோல், இந்த ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய மீன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 அடி வரைக்கும் வளரும் கேப்டிவிட்டியில். வைல்டுலலாம் அதோட மேலே போகும். ஸோ இந்த மீன் வந்து டைப்பிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு கார்ப் வகையை சேர்ந்தது, கார்ப்பு மீனோ வகையை சேர்ந்தது. அண்ட் இதை வந்து ஷார்க்குன்னு அக்வேரியம் ஹாபியில் கூப்பிட்றதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. அதோட பாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீந்துற ஸ்டைலும் அதே மாதிரி இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் ஷார்க்குன்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மிகப்பெரிய பாப்ஸ் வெரைட்டிஸோ இல்லாட்டி மற்ற மிகப்பெரிய பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் வெரைட்டிஸ் கூடயோ நீங்கள் வந்து இந்த மீனை சேர்த்து விடலாம். பட் இந்த மீனை வைக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 5-6 மீன் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் குரூப்பாக இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய மீன் இது, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஷோல், இதுக்கெலாம் நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணுறீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் என்னென்னா மினிமம் டேங்க் சைஸே நீங்கள் வந்து ஒரு 8 ஃபீட் டேங்க் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 ஃபீட் இல்லாட்டி ஒரு 4 ஃபீட் பிரெத் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 3.5 ஃபீட். ஓகேங்களா. ஏன்னா இந்த மீன் திரும்பணும் நல்லா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஷோல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான், நான் வந்து கஷ்டமாக சொல்கிறேன். அக்வேரியம் ஷாப்லாம் செஞ்சு விற்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஷ்டம் பண்ணிக்கலாம் டேங்க் கிளாஸு ஹைட்டெல்லாம். அண்டு இந்த மீனை பாண்டில் வச்சு கூட வளர்க்கலாம். ஸோ இது வந்து ஹியூஜாக வளர்கிற மீன், யாரும் சின்ன டேங்கில் வச்சு வளர்த்துறாதீங்க. அண்டு சிமெண்ட் டேங்க் மாதிரி ஒரு பெரிய சிமெண்ட் டேங்க் கட்டியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் அதில் கூட வச்சு வளர்த்திக்கலாம். அண்ட் ஷோல், இந்த மீன் வந்து நீங்கள் வளர்க்கணுன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த மீனோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 22 செல்சியஸ்லேருந்து 26 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் TDS லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50லேருந்து 250. ஸோ வாட்டர் வந்து ஸ்லைட்லி அசிட்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஷோல், ஃபீடிங் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் பெல்லட்ஸ் போட்டாலே ஓகே தான். ஸோ இது வந்து பெல்லட்ஸே எடுக்கும். அண்ட் வெஜ் மேட்டர்ஸ் எதாவது இருந்தாலும் அதுவும் போட்டாலே எடுக்கும். ஸோ ஷோல், இதோட இந்த வீடியோவும் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you in this video. Bye bye ஷோல்.